அவன் வந்துட்டு அவன் பிரச்சனை போனாலும் பரவாயில்ல, என் மனைவி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நல்ல நோக்கம். ஆமாம். அவன் தலைவர் சொன்னாரு, அவர் காது இருக்குது அதான் மனைவி அப்படின்னு சொன்னாரு. இப்ப எல்லாம் அதான் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றாங்க. காதை வேணாம் வச்சுக்கிறாங்க. அது இன்னொன்று அப்பா அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வந்து அன்பை கொடுத்து வளர்க்குறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லு. பட் வந்துட்டு அப்பா வந்து அறிவு கொடுக்கல. சின்னதுல இருந்து எது நல்லது எது கெட்டது எது பண்ணணும் அதை பண்ணணும். அம்மா வந்துட்டு அம்மாவுக்கு வந்து அன்பு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற எதுவுமே தெரியறது கிடையாது. அவங்களுக்கு வந்து எது நல்லது கெட்டது எதுவுமே தெரியறது கிடையாது. அவங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே தான் பண்ணுவாங்க குழந்தைங்களை. பட் அப்பா வந்துட்டு இதுதான் நல்லது, இதுதான் தப்பு, இதுதான் கெட்டது, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி செடியை வேர்கள் மண்ணுக்குள் சாயும். அந்த வேர் தான் வந்து சார் கணக்கு. என்னன்னா வந்துட்டு செடி வந்து மனைவி, அந்த பூ வந்து அவங்க குழந்தைங்க. அந்த செடியும் பூவையும் வந்து குழந்தைங்கள பார்க்க வச்சுட்டு அவங்க கனவு வந்து சேர்றது எதுவுமே தெரியாது. மண்ணுக்குள்ள சாஞ்சி மணிதான். எப்பவுமே வந்துச்சு அந்த அன்பு பெருசா இல்லை அறிவு பெருசா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா குழந்தை வந்து எதிர்காலத்துக்கு வந்துட்டு அறிவு பெருசுன்னு சொல்லுவாங்க. அன்பு இருக்கும். பட் மனிதனை அந்த 6 படித்த மனுஷன் எவருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக அன்புன்னு மனுஷன் ஒன்று இருக்கும். அது வந்து தட்ஸ் அ சென்ஸ். அதான் 6th சென்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த அறிவை கொடுக்குறது எங்கேயுமே வந்து இது நம்ம எல்லாம் இங்கே யூகே வந்துருக்கிறோம். நம்ம வந்து அன்பை வச்சுட்டு யாருமே யூகே வந்தது கிடையாது. இங்கிலீஷ்காரன் போய் நான் அன்பாக இருக்கிறேன், ஓமல் நான் அஃபெக்ஷனாக இருக்கிறேன்னு சொன்னால் எவருமே இங்கே இது பண்ண மாட்டாங்க. அறிவு வேணும். அந்த அறிவு வந்துட்டு அந்த எக்ஸாம் மெரிட்டில் பாஸ் பண்ணலாம். நம்ம அந்த அறிவு கொடுக்குறது வந்துட்டு என்னைக்குமே ஒரு அப்பாவாக தான் இருக்கும். அப்போ அம்மா வந்து